ஸ்பேடெக்ஸ் ஏ, ஸ்பேடெக்ஸ் பி செயற்கைக்கோள்களை ஒருங்கிணைக்கும் பணிகளை இஸ்ரோ முன்னெடுக்கிறது. கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன், வணக்கம். இது தொடர்பான விவரங்கள் என்ன, சொல்லுங்க. ஸ்பேஸ் டாக்கிங் சோதனை முறைக்காக கடந்த மாதம் 30ஆம் தேதி 2 விண்கலன்களை விண்ணில் ஏவி இருந்தது இஸ்ரோ. அந்த 2 விண்கலன்கள் கடந்த 2 வாரங்களாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இந்த 2 முறை அந்த இணைக்கக்கூடிய பணியை ஒத்தி வைத்திருக்கிறது. குறிப்பாக 500 மீட்டரில் இருந்து 225 மீட்டராக 2 செயற்கைக்கோளுக்கும் இடையான இடைவெளி குறைக்கப்படும் போது ஒரு செயற்கைக்கோளினுடைய வேகம் உந்து சக்தி அதிகமாக இருந்ததன் காரணமாக அது நேற்று முன்தினம் நடைபெற வேண்டியது அது ஒத்திவைக்கப்பட்டது. தற்பொழுது மீண்டும் இந்த 2 செயற்கைக்கோள்களை இணைக்கக்கூடிய பணியை மேற்கொள்ள இருப்பதாக இஸ்ரோ தகவல் வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக செயற்கைக்கோள் ஸ்பேடெக்ஸ் ஏ மற்றும் ஸ்பேடெக்ஸ் பி என்ற இந்த 2 செயற்கைக்கோள்களுமான இடைவெளி 1.5 கிலோமீட்டராக இருப்பதாகவும் அதை 500 மீட்டராக குறைக்கக்கூடிய பணிகளில் இஸ்ரோ ஈடுபட போவதாகவும் தெரிவித்திருக்கிறது. நாளை காலையில் இந்த 500 மீட்டருக்கு இடைவெளியில் 2 செயற்கைக்கோளும் இருக்கும்படியான அந்த நிகழ்வு நடைபெற இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறது. தொடர்ச்சியாக அந்த 2 செயற்கைக்கோள்களையும் மிக அருகில் கொண்டு போய் சேர்த்து, அதாவது ஸ்பேடெக்ஸ் பியை இணைக்கக்கூடிய பணிகள் என்பது விரைவில் நடைபெறும். அதற்கான நேரம் மற்றும் தேதி தற்போது வரை குறிப்பிடப்படவில்லை. ஆனால் இதை இணைக்கக்கூடிய பணியில் மீண்டும் இஸ்ரோ தற்போது முயற்சியை முன்னெடுத்து வருகிறது. தகவல்களுக்கு நன்றி பாண்டியராஜன்.